வணக்கம். இது வந்து அல்ஃபோன்சா மாம்பழ செடி. இது வந்து வி கிராஃப்ட்டு தான் வாங்கி வச்சோம். இது வைக்கும்போது ஓரளவுக்கு ஒரு 5 அடி ஒயர் இருந்துச்சு. இது வச்சு ஒரு வருஷம் ஆகுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவும் பிஞ்சு இருந்துகிட்டாவே இருக்குது. ஆனால் வந்து 2 வருஷம் கழித்து நம்ம காய் விடலாம் அப்படின்ட்டு இந்த பூவெல்லாம் வந்து ஒடிச்சு விட்டுறோம். இந்த வி கிராஃப்ட் முறையில் நீங்கள் வைக்கும்போது அடர் நடவு முறையில் வைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 அடிக்கு 10 செடி நடவு போட்டிருக்கிறோம். சாம்பிளுக்காக போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பூ பூத்துட்டாக தான் இருக்குது, பிஞ்சு வச்சுட்டா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அதைய விடுறதில்ல, அப்பப்போ வந்து ஒடிச்சு விட்டுறோம். 2 வருஷத்துக்கு கழித்து நம்ம காய்க்கு விடலாம். அப்போ தான் வந்து மரம் வந்து காய் தாங்குகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பூவெல்லாம் வந்து ஒடிச்சு விட்டுறோம். பிஞ்சு வைக்கிறதுக்கு நாங்கள் விடுறதில்ல. இது வந்து அப்பப்போ வந்து நம்ம கவாத்து பண்ணி ஒரு குடம் மாற நம்ம வந்து அந்த செடியை வந்து ஒரு உருவத்துக்கு கொண்டு வந்துடணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 அடி விட்டு நமக்கு கட் பண்ணி விடணும். அதிலிருந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வர மாதிரி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 அடிக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி திரும்ப ஒரு 3 கிலோ வர மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி 2 அடிக்கு இருக்கும் நம்ம அதை கட் பண்ணி கவாத்துன்னு சொல்லுவோம். கட் பண்ணி செடி வந்து ஒரு குடம் மாதிரி கொண்டு வந்துட்டோமா, ஒரு 2 வருஷம் கழித்து நமக்கு வந்து ஈல்டு வரும்போது நிறைய காய்கள் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது.